ஆதார் வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் கவனமா பாருங்க. ஏழை பணக்காரன் நடுத்தர வர்க்கம் அப்படின்னு எந்த ஒரு வித்தியாசம் இல்லாம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய முக்கியமான தகவல். அதனாலதான் நம்ம இந்த அறிய வேண்டிய அவசியன்மை செய்தியில சிசி நியூஸ் தமிழ் வழியாக உங்க முன்னாடி வைக்கிறோம். அதன் பிரகாரம் வருகிற 14/6/2024 ஆதார்ல ஒரு முக்கியமான அப்டேட்டை பண்ணிக்கணுங்க. யார் யாருங்கிறத தெளிவா வளர்க்குறேன், ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வைக்கிறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சிசி நியூஸ் தமிழுக்கு புதியவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை போட்டு மறக்காம 4 பேர்த்தோட ஷேர் பண்ணிக்கங்க. ஆதார் வச்சிருக்கிற எல்லோரும் பலன்களை அதாவது பயன்பெறட்டும். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஆதார்ல எந்த ஒரு அப்டேட்டும் செய்யாம இருந்தீங்க அப்படின்னா, மொபைல் என்ன அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது கணக்குல வராதுங்களா? சரிங்களா? எந்த ஒரு அப்டேட், ப்ரூஃப் ஆஃப் ஐடி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த் போன்ற ஏதாவது ஒன்னாவது மாத்தாம இருந்தீங்கன்னா 100% உங்களுக்கு இது பொருந்தும். கண்டிப்பாக நீங்க ப்ரூஃப் ஆஃப் ஐடியும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸையும் கொடுத்து இப்ப நான் குறிப்பிட்ட அந்த தேதிக்குள்ள உங்களுடைய ஆதாரை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இப்போதைக்கு அந்த தேதிக்குள்ள இலவசமா இருக்குது. உங்களது எப்படி சொல்றதுங்க, ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருந்தீங்கன்னா நீங்களே இணையத்துல போய் செல்ஃபாவே அதை செஞ்சுக்கலாம். முடியாதவங்க பொது சேவை மையத்தை அணுகி நீங்க அதை பண்ணிக்கலாம். மற்றவர்கள் ஒருவேளை நீங்க அப்டேட் பண்ணி இருக்கிறீங்க, நம்மளுக்கு இருக்குமா இல்லையா அப்படின்னு சந்தேகப்படுறவங்க மை ஆதார் அப்படிங்கிற நம்மளுடைய மத்திய அரசுடைய ஆதாருக்குன்னே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அபிஷியல் வெப்சைட்ல லாகின் பண்ணி உங்களுடைய முதல் டேஷ்போர்டு அந்த பக்கம் இருக்குள்ளீங்களா வர்றதுல, அதுல ஃபர்ஸ்ட் பக்கத்துல பாருங்க டாக்குமெண்ட் அப்டேஷன் சொல்லி ரெட் கலர்ல கீழே ஒரு டேட் கொடுத்து உங்களுக்கான தகவலை அங்க இங்கிலீஷ்ல வைத்திருப்பாங்க. நீங்க தமிழ் செலக்ஷன் பண்ணா அங்க தமிழ்ல வரும். ஓகேங்களா? சோ அந்த இன்டிமேஷன் வந்திருக்கிறவங்களும் தவறாம பண்ணிக்கணுங்க. அவ்வளவுதான். இது ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆதார் இல்லாம எந்த ஒரு அரசு சலுகைகளும் நம்ம பெற முடியறது இல்ல. எங்க போனாலும் ஆதார முன்னிறுத்தி தான் பல சேவைகள் நம்ம பெற முடியுது. மொபைல் வாங்குறதுல இருந்து மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள், இன்னும் பாத்தீங்கன்னா உதவி தொகைகள், இப்ப தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மாதம் மாதம் பெண்களுக்கான அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை எல்லாமே இந்த ஆதார் பேஸ்ல தான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் அனாதை பணம் வாங்குறது, இன்னும் படிக்கிறவங்க மாணவர்கள் தங்களுடைய சர்டிபிகேட்டோடவும் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்க, சோ ஆதார் இல்லாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு நீக்க மரம் நிறைஞ்சிருக்குதுங்க. சோ அதனால எல்லாரும் அப்டேட் பண்ணி உங்களுடைய ஆதார உயிர்ப்புடன் வைத்துக்குங்க. வருங்காலத்தில் செயல் இழக்கிறத தவிர்த்துக்குங்க. இந்த தேதிக்குள்ள பண்ணுனா இலவசமா பண்ணிக்கலாம். இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஜெம்சியின் குடும்ப உறவுகளும் சரி, புதியவர்களும் சரி, இப்ப இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட்சத்தில் பட்டன் செல் வச்சிருக்கிற ஒரு 10 பேர்த்துக்கிட்டையாவது இந்த தகவலை கொண்டு போய் சேர்த்துங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தகவல்கள் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல இல்ல மத்த மாதிரி இணையத்துல, யூடியூப்ல, இந்த மாதிரி பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல எங்கேயும் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதிலும் இந்த 1000 ரூபாய் பணம் வாங்குறவங்க இதுல, அதாவது நான் சொல்றது அனாதை படம் சொல்றாங்க இல்லைங்களா, உதவி தொகை முதல்ல வாங்கிட்டு இருந்தது. ஸோ அவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்க. ஏன்னா அவங்க கைரேக வச்சுதான் மாசம் மாசம் அந்த 1000 ரூபாய் பணத்தையும் வாங்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு செயல் இழந்துருச்சுன்னா பாவம் அவங்க எங்க போறது எங்க கேட்கறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கே ஊரா பாத்தீங்கன்னா அந்த ஏஜென்ட்டுக்கு தான் கைரேகை வச்சு பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க படிச்சவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த தகவலை கொண்டு போய் சேர்த்துங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து பயனளிக்கக்கூடிய விதத்துல மத்திய மாநில அரசுடைய திட்டங்களையும் சரி, இந்த மாதிரி நம்ம வாழறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டுகளை பராமரிக்கிறது தொடர்பான தகவலையும் சரி தொடர்ச்சி அவங்க முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிற. அதுக்கு புதியவர்கள் தேவைன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை போட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளை பார்த்துட்டு பலன் பெற்றிருக்குங்க. மீண்டும் ஒரு முறை வேண்டுகோள் வைக்கிறேன், மற்றவங்களோட பகிர்ந்துங்க. நான் உங்கள் குரு ஜெம்சி நெட்வொர்க்ஸ் வழங்கக்கூடிய அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகளுக்காக ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ஜெம்சி நெட்வொர்க்ஸ், சீஃப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் சிசி நியூஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.